எங்கள் ஏரியாவில் சரியான மழை, அதனால் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் மழைக்கு சூடாக நல்லா வடை செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்ச பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான உப்பு சேர்த்து குறைப்பாக அரைச்சி அரைச்ச பருப்பு எடுத்து வச்சுக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டையும் தட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே கருவேப்பிலையில் பொடிசாக கட் பண்ணி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டையாக பொடிச்சு எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் தட்டி போட்டு எடுத்தால் சூப்பரான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடிங்க. தட்டு ஃபுல்லாக வச்சு காட்டணுன்னு தான் ஆசை. ஆனால் வந்துட்டு நான் செய்கிறப்பே பாதி காலி ஆகிடுச்சா, மீதி என்னவோ 4 தான். சூடான காஃபி கூட வச்சு சூப்பராக எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு இட்லியும் கூடவே தேங்காய் சட்னி, கார சட்னி. அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள்.